கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டியை தொடங்கி வைப்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி தற்போது சென்னை வந்திருக்கிறார். அவரை வரவேற்பதற்காக பல்வேறு ஏற்பாடுகளும் அங்கு செய்யப்பட்டிருக்கின்றன. தமிழ்நாடு அரசு சார்பில் மூத்த அமைச்சர்கள் துரைமுருகன், ஏவாவேலு, KN நேரு, பெரியசாமி உள்ளிட்டோர் பிரதமர் நரேந்திர மோடியை வரவேற்க ஆயத்தமாகி வருகின்றனர். அதேபோல நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அங்கு பிரதமர் நரேந்திர மோடியை வரவேற்க காத்திருக்கின்றனர். கனிமொழி, தயாநிதி மாறன், தமிழச்சி தங்கபாண்டியன் உள்ளிட்டோரும் தற்போது பிரதமர் நரேந்திர மோடியை வரவேற்கும் விதமாக அங்கு வருகை தந்திருக்கின்றனர். மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் சண்முகப்பிரியன். முழு விவரம். கேலோ இந்தியா விளையாட்டு போட்டியானது இன்றைய தினம் தொடங்கி வைக்கப்பட இருக்கிறது. முதல் முறையாக தமிழ்நாட்டில் நடைபெறக்கூடிய இந்த கேலோ இந்தியா விளையாட்டு போட்டிகளுடைய தொடக்க நிகழ்வில் பங்கேற்பதற்காகத்தான் பிரதமர் நரேந்திர மோடி தற்போது சென்னை வருகை தந்திருக்கிறார். சிறப்பு சென்னை விமான நிலையத்திற்கு பிரதமர் மோடி வருகை தந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. பிரதமர் நரேந்திர மோடியை வரவேற்பதற்காக பல்வேறு முக்கிய பிரமுகங்களும் அதே போன்று தமிழ்நாடு அரசு சார்பாக தமிழ்நாடு அரசு பிரதிநிதிகளும் சென்னை விமான நிலையத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். குறிப்பாக மூத்த அமைச்சர் துரைமுருகன், ஏவாவேலு போன்றவர்களும் அதே போன்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கனிமொழி, தயாநிதி மாறன், தமிழச்சி தங்கபாண்டியன் போன்றவர்களும் சென்னை மாநகராட்சியுடைய மேயர் பிரியா போன்றவர்களும் சென்னை விமான நிலையத்தில் பிரதமர் மோடியை வரவேற்பதற்காக வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பாஜகவுடைய கட்சி பிரமுகர்களும் மற்றும் முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் மற்றும் பாஜகவுடைய கூட்டணி கட்சிகளை சார்ந்த தலைவர்களும் விமான நிலையத்தில் அவரை வரவேற்பதற்காக வருகை தந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அதிலும் சென்னையில் நடைபெறக்கூடிய நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெறக்கூடிய கேலோ இந்தியா தொடக்க நிகழ்வில் இன்று தினம் மாலை முதலமைச்சருடன் பிரதமர் மோடி சேர்ந்து பங்கேற்க இருப்பது குறிப்பிடத்தக்கது. இதற்காக விமான நிலையத்தில் இருந்து ஹெலிகாப்டர் மூலம் INS அடையாறு தளத்திற்கு சென்று அங்கிருந்து சிவானந்த சாலை வழியாக நேரடியாக நேரு உள் விளையாட்டு அரங்கத்திற்கு பிரதமர் மோடி செல்ல இருக்கிறாரு. சரியாக 6 மணிக்கு தொடங்க இருக்கக்கூடிய இந்த கேலோ இந்தியா தொடக்க நிகழ்ச்சியானது 7:45 மணி வரை தொடர்ந்து நடைபெறும் என திட்டமிடப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்வில் பிரதமர் மோடியுடன் தமிழ்நாடு முதலமைச்சரும் அதே போன்று தமிழ்நாடு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் மூத்த அமைச்சர்கள், மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் ஏராளமான விளையாட்டு வீராங்கனைகளும் இந்த நிகழ்வில் பங்கேற்கக்கூடிய வகையில மிக பிரம்மாண்டமாக கேலோ இந்தியா தொடக்க நிகழ்ச்சி என்பது திட்டமிடப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் தொடங்கி மாத இறுதி வரை தொடர்ச்சியாக நடைபெறக்கூடிய இந்த கேலோ இந்தியா விளையாட்டு போட்டியில் பல்வேறு மாநிலங்களிலிருந்து பங்கேற்பதற்காக சுமார் 6000 விளையாட்டு வீராங்கனைகளும் அதே போன்று 1200 பயிற்சியாளர்களும் இதில் தமிழ்நாடு வந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. 18 வயதுக்கு கீழ் இருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்களை ஊக்கப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில தான் இந்த கேலோ இந்தியா விளையாட்டு போட்டி என்பது நடைபெற இருக்கிறது. 6வது முறையாக நடைபெறக்கூடிய இந்த கேலோ இந்தியா விளையாட்டு போட்டியானது முதல் முறையாக தமிழ்நாட்டில் நடைபெறக்கூடிய சூழல்ல தான் இதற்காக மிக பிரம்மாண்டமான ஏற்பாடினை தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சார்பில் மேற்கொள்ளப்பட்டு இருக்கிறது. இந்த தொடக்க நிகழ்ச்சியே தமிழ்நாடு அரசு சார்பில் மிக பிரம்மாண்டமாக நேரு உள் விளையாட்டு அரங்கில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல தான் இதனை தொடக்கி வைக்கக்கூடிய நிகழ்வு பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி தற்போது சென்னை வந்திருக்கிறார். சென்னை வந்திருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடியை தமிழ்நாடு அரசு பிரதிநிதிகளாக மூத்த அமைச்சர்கள் துரைமுருகன், ஏவாவேலு போன்றவர்களும் அதே போன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களும் வரவேற்கிறாங்க. இதன் பின்னர் இந்த ஹெலிகாப்டர் மூலமாக INS இறங்குதளம் செல்லக்கூடிய பிரதமர் மோடியை அங்கு தமிழ்நாடு முதலமைச்சர் MK ஸ்டாலின், ஆளுநர் ரவி போன்றவர்கள் வரவேற்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் பின்னர் தான் அங்கிருந்து சாலை வழியாக நேரு உள் விளையாட்டு அரங்கத்திற்கு சென்று அந்த கேலோ இந்தியா தொடக்க நிகழ்வில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று சிறப்பிக்க உள்ளார். சண்முகப்பிரியன், பிரதமர் நரேந்திர மோடி செல்லும் சாலையில் கலை நிகழ்ச்சிகளுக்கு ஏதேனும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதா? மாணவர்கள் காத்திருப்பதையும் பார்க்க முடிகிறது. விவரம். ஒவ்வொரு முறை பிரதமர் மோடி சென்னை வரும்போதும் அவருக்கு மிக பிரம்மாண்டமான வரவேற்புகள் என்பது கட்சியினர் சார்பில் செய்யப்படுவது வழக்கம்தான். அதே போன்றுதான் இன்றைய தினம் சென்னை வந்திருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடிக்கு INS அடையார் இறங்கு தளத்தில் இருந்து அந்த சிவானந்தா சாலை வழியாக நேரு உள் விளையாட்டு அரங்கம் செல்லக்கூடிய சாலை மார்க்கம் அனைத்திலையும் அவருக்கு வரவேற்பு அளிப்பதற்காக தமிழ்நாடு பாஜகவினர் திட்டமிட்டிருக்காங்க. குறிப்பாக சுவாமி சிவானந்தா சாலையில் இரு பக்கமும் பிரதமர் நரேந்திர மோடியை வரவேற்கும் விதமாக பேனர்களும் வைக்கப்பட்டு அது மட்டும் இல்லாமல் வாழைமர தோரணங்கள் கட்டப்பட்டு தயார் நிலையில் வைக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் ஆங்காங்கே கலை நிகழ்ச்சிகளுக்கும் திட்டமிடப்பட்டிருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சார்பில் இந்த கேலோ இந்தியா நிகழ்ச்சியில் பங்கேற்க வருபவர்களை
வரவேற்பதற்கான ஏற்பாடுகள் என்பது பிரம்மாண்டமாக செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த நேரு உள் விளையாட்டு அரங்கம் மற்றும் நேரு விளையாட்டு அரங்கம் அமைந்திருக்கக்கூடிய அந்த சாலை முழுவதுமே தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சார்பில் இருந்து பல்வேறு வரவேற்புகளுக்கு திட்டமிடப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக தமிழ்நாடு பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள், அதாவது பறையாட்டம், கரகாட்டம், நாதஸ்வர இசை, வாத்திய கருவிகள் இசைப்பது, நடனங்கள் போன்றவற்றை அங்காங்கே நிகழ்த்தக்கூடிய வகையில அந்த கலை நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகள் என்பதும் 9 இடங்கள்ல செய்யப்பட்டிருப்பதாக தெரிய வருகிறது. மேலும் பல்வேறு மாணவ மாணவிகளும் சிறுவர்களும் கூட அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பவர்களை வரவேற்பதற்கான ஈடுபட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இவ்வாறாக இந்த கேலோ இந்தியா தொடக்க நிகழ்ச்சியில் பங்கேற்க வருகை தரக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி, முதலமைச்சர் மு க ஸ்டாலின், அதே போன்று விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் மற்றும் அனைத்து விளையாட்டு வீராங்கனைகளை வரவேற்கக்கூடிய வகையில மிக பிரம்மாண்டமான ஏற்பாடுகளும் கலை நிகழ்ச்சிகளோடு சேர்த்து செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இவ்வாறாக இந்த கேலோ இந்தியா விளையாட்டு போட்டிகளுக்கான தொடக்க நிகழ்ச்சி என்பது மிக பிரம்மாண்டமாக இன்னும் செய்யப்பட்டு இன்னும் சரியாக 6 மணி அளவுல இந்த விளையாட்டு போட்டி என்பது தொடங்க இருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி சண்முகப்பிரியன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.